நீ அரசனாக ஆனாலும் சரி, ஆண்டியாக ஆனாலும் சரி, நான் என்ற ஆணவம் உன்னிடத்தில் வரப்படாது, தாழ்வு பான்மையும் வரப்படாது. எனக்கு எது நேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை வைத்துக்கொள். மலரோடும் ஆராய்ச்சி நடத்த வேண்டுங்கிறது மணிமேகலை. மல்லிகைப்பூ இருக்கே, மல்லிகைப்பூவை 3 மணிக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா வாசனை இருக்காது. 4 மணிக்கு மலரும் போது குப்புன்னு வாசனை வரும். 3 மணிக்கு இல்லாத வாசனை எப்படி 4 மணிக்கு வந்தது? அதை போல உன் ஆன்மாவுக்கு ஊழ்வினை தன் பயனை உரிய நேரத்தில் கொண்டு வந்து தரும். இதைத்தான் பழைய தமிழ் பாட்டில் யாதும் ஊரை யாவரும் கேளீர் நோதலும் தனிதலும் அவர்த்தோர் என்ன சாதலும் புதுவதன்றேன்னு பாடினானே கணியன் பூங்குன்றனார் 2500 வருஷத்துக்கு முன்னால். அந்த செய்தி எங்கேருந்து வந்தது? சமயத்தினுடைய அடிப்படையில் எதற்கும் கவலைப்படாத மனசு, ஆற்றலோடு இருக்க மனசு. எந்தை பிரான் என்னிறைவன் இருக்க இங்கே என்ன குறை எனக்கென்றே இருமாந்திருப்பேன் மந்த உலகில் பிறரை ஒரு காசுக்கும் மதியேன். ஆணவம் இல்லை இதுக்கு பேரு, கம்பீரம். அப்பரடிகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்பம் இடர்படும் நடலை இல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. வாழ்க்கையில் என்னைக்கு இன்பம் தான், எனக்கு துன்பம் கிடையாது. யார்? நாவுக்கரசர் பாட்டு. இந்த ஒரு வரி நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு சொல்கிற அந்த ஒரு வரி இருக்க, அதுக்கு 1000 பொன் இந்த உலகம் முழுவதும் தரணும். அந்த மாதிரி நம்முடைய சமயம் புதுமையாக இருக்கிறது. கடைசியில் பாடும்போது வைரம் சொல்லுவார், தெய்வத்தை தேடாத ஞானம் வேண்டும், தெய்வங்கள் நாம் என்று தெளிய வேண்டும், பொய் சொன்னால் சுடுகின்ற நாக்கும் வேண்டும், போராடி வெல்லுகின்ற புலமை வேண்டும், கையிரண்டும் உழைக்கத்தான் கவனம் வேண்டும், கையிரண்டும் உழைக்கத்தான் கவனம் வேண்டும், காலத்தின் மாற்றத்தை மதிக்க வேண்டும், மெய் இந்த வாழ்வென்று நம்ப வேண்டும். எனக்கு இந்த மெய்யை கொடுத்துருக்கான், இது வாழ்கிற வாழ்க்கை மெய். தமிழிலேயே இதை போல பொய்யான வார்த்தை கிடையாது. இந்த உடம்புக்கு மெய்யின் பேர் வச்சான் பாருங்க, இது மாதிரி பொய்யான வார்த்தை தமிழ்லேயே கிடையாது. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தாயாலே வந்தது, நோயாலே சென்றது, தீயாலே வெந்தது, மேனியை மெய்யென்று யார் சொன்னது? வாலி பாட்டு. தாயாலே வந்தது, நோயாலே சென்றது, தீயாலே வென்றது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது? ஏன் மெய்யின்னு சொன்னா? வாரியார் மேடைதோறும் சொன்ன வார்த்தை ஒன்று தான் அதுக்கு காரணம் தெரியுது நமக்கு. விறகை சுமந்துக்கிட்டு விற்கிறவனை கூப்பிட்டு ஏன் விறகு இங்கே வான்னு கூப்பிடுவோம். மாம்பழம் விற்கிறவனை ஏன் மாம்பழம் இங்கே வான்னு கூப்பிடுவோம். விளக்கமாறு விற்கிறவனை பார்த்து ஏன் விளக்கமாறு இங்கே வான்னு கூப்பிடுவோம். எதை சுமந்து கொண்டு போகிறானோ அதை சொல்லி கூப்பிடுவோம். இந்த உடம்பு மெய்ப்பொருளாக்கிய இறைவனை சுமந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு மெய்யின்னு சொன்னார் வாரியார். தமிழன் அறியாமல் பேரை வைக்கலை அப்படின்னார். அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு இந்த மெய்யை பயன்படுத்து. இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்த வேண்டும்னா மெய்ப்பொருளை உணர்ந்து கொள். இது வீணாக அழிவதற்கு அல்ல, நோய்க்கு இடம் கொடுப்பதற்கு அல்ல. இறைவனை என்னாலும் நினை. எனக்கு துன்பம் வந்தாடே உனக்கு தாண்டா அது. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இருந்தா, கொடுமையான மாமியார். அவன் மேலே அப்படியே சாதத்தை தூக்கி எறிவா. அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா, கிருஷ்ணார்ப்பணம்பா. அந்த ஒரு கோயிலில் கிருஷ்ண விக்கிரகத்தில் போய் அந்த சாதம் விழுவும். சாணியை எடுத்து எறிவா, கிருஷ்ணார்ப்பணம்பா. அங்கே கிருஷ்ண விக்கிரகத்து மேலே அந்த சாணி இருக்கும். கடைசியில் அடித்து கீழே போட்டா, மண்டை உடைச்சு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு கீழே விழுந்தா. அங்கே கண்ணனுடைய விக்கிரகம் விழுந்து உடைந்து கிடந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஏன் என்ன பொருள் அதுக்கு? ஒரே ஒரு பொருள் தான். நீ வேறு அவன் வேறு அல்ல, உன்னுள்ளே அவன் இருக்கிறான். அப்படியானால் நீ எப்படி இருக்க வேண்டும்? நீ பேயாக திரிகிறாய், தெய்வமாக நீ மாறவில்லை. மனிதன் தெய்வமாக மாறுகின்ற வாய்ப்பை நம்முடைய சமுதாயம், நமக்கு சமயங்கள் சொல்லி தருகின்றன. நீதான் கடவுள், உன்னை என்று கடவுள் வேறு இல்லை. கடவுளுக்கு முழுமையான வடிவம் அருள், அன்பு. அந்த வடிவத்தை நீ பெற வேண்டும். இதை யார் சொல்லித் தருவது? சமயத்தில் உள்ள நூல்கள், திருமுறைகள் அத்தனையும் எடுத்து வையுங்கள். அருமை நண்பர் செல்வ கணபதி அவர்கள்
சைவ சமய களஞ்சியம் என்று ஒரு மாபெரும், என்னை பொறுத்த 4 பெருமக்கள் சேர்ந்து செய்த பணியை விட அந்த பணி மிகப்பெரிய பணி. சைவ சமயத்தினுடைய வரலாறு முழுவதும் ஒவ்வொரு அடியாரையும் ஒவ்வொரு திருக்கோயிலையும் பற்றி 1,500 கோடி ரூபாய் அவருக்கு அதில் செலவாகி இருக்கிறது. அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் அருமையாக, சைவ சமய களஞ்சியம் என்று. அந்த மாதிரி சைவ சமயம் என்பது சாதாரணமானதல்ல, வைணவம் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய சமயங்களில் 6 சமயங்களும் எப்படிப்பட்டவை என்று சிந்தித்து பார்த்தா வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகின்றவை தான் நம்முடைய சமயங்கள். மனிதனை மனிதனாக சமைப்பதற்கு உரியவை நம்முடைய சமயங்கள். நீ மனிதனாக இரு, மனிதனாக மாறு. எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்திலே இருந்து ஒன்றை கற்றுக்கொள். முருகனுடைய சேவர் கொடியை பார்க்கிறாயா? உன்னுடைய மனத்தை உனக்கு வேலைக்காரனாக ஆக்கிக்கொள். முருகனுடைய வேலாயுதத்தை பார்க்கிறாயா? உன் அறிவு கூர்மையாகவும் அகன்றும் ஆழ்ந்தும் இருக்கட்டும். மயிலை பார்க்கிறாயா? நான் என்ற ஆணவத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவனை சுமக்கிறவனாக நீ இருப்பாயாக. அவன் திருவடியை பார்க்கிறாயா? எல்லோருக்கும் உதவுகின்ற தர்ம குணம் அவன் திருவடியாக இருக்கிறது என்று முருகனை பார்க்கும்போது நீ அறிந்து கொள். சிவபெருமானை பார்க்கும்போது புரிந்து கொள். எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தாய் எம்பெருமான். எல்லாருக்கும் கடையாக இருந்தவனை எல்லாருக்கும் துணையாக இருக்கும்படி ஆக்கிவிட்டாய் என்கிறார் வள்ளலார். நீங்கள் எடுத்து பாடலை பார்த்தீங்கன்னாக்க உளமுருக அந்த பாடலை. ஏன் இத்தனை பாடல்கள்? மாணிக்க வாசகர் திருத்தோணிபுரத்தில் ஞானப்பால் உண்டவுடனே ஞான சம்பந்தர் அங்கே இருந்து இறைவனை வழிபட்டு இறைவனோடு சேர்ந்திருக்கலாம். மாணிக்க வாசகர் அவரை பொறுத்தவரையில் தில்லையிலேயே அவர் இருந்து அங்கேயே இறைவனுடைய திருப்பெருந்துறையிலேயே இருந்து இறைவனோடு கலந்து அங்கேயே இருந்திருக்கலாம். திருநாவுக்கரசர் இப்போ பன்ருட்டி இருக்கே, அதுதான் அப்போ திருவதிகை வீரட்டானம், அங்கேயே இருந்து இறைவனோடு கலந்திருக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணை நல்லூர்லேயே உன்னை எம்மை உனக்கு தோழமையாக தந்தனம்னு இறைவன் சொன்னோன்னே அங்கேயே இருந்து பாடிக்கிட்டு இருந்துக்கலாம். இந்த ஆட்கள் எல்லாம் அருணகிரிநாதர் அருணை கோபுரத்திலிருந்து கீழே குதித்த போது கையேந்தி காத்தாரே முருகப்பெருமான், அங்கேயே முருகனோடு இருந்துட வேண்டியதானே, ஊராக எதுக்கு போகணும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி வரையில் வர அத்தனை பேரும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் பாடுறாங்க. ஏன் பாடுறாங்க? இந்த பாட்டெல்லாம் எதுக்கு? எனக்கு ரொம்ப நாள் புரியல. ஒரு நாள் மாலையில் மத்தியானம் மாடியிலேருந்து கீழே குனிஞ்சு பார்த்தேன். என் மனைவி 1.5 வயசு குழந்தைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கான் இடுப்பில் வச்சு. இவ சோறு ஊட்டும்போது ஆன்னு இவ வாயை பிளந்துக்கிட்டு சோத்தை நீட்டுறா. நான் நினச்சேன் இது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சுற்று பெருத்ததுக்கே காரணம் குழந்தை வாயை திறக்கலன்னா இது போட்டுக்கும் போல இருக்குன்னு நினச்சேன். இவ ஆண்டு வாயை திறக்கிறத பார்த்தோன்னா குழந்தையும் அம்மா மாதிரியே ஆண்டு வாயை திறக்கிறது, சோத்தை ஊட்டி விட்டுறா. எனக்கு இறைவன் முன்னால் நின்று பாடத் தெரியாது. ஆனால் அந்த அருளாளர்கள் பாடிய பாடலை ஆவென்று நான் வாயசைத்து பாடும்போது என்னுடைய குறைகளை இறைவனிடம் சொல்லி அவனிடம் இருந்து அருளை வேண்டுகின்ற அந்த வாய்ப்பை பெற்று தருவதற்காகவே இத்தனை 1000 பாடல்களை நம்முடைய சமயத்தில் பாடினார்கள். தாய் போல அருளை நாம் அவங்க பாட்டை பாடுறதுக்காக வாயை திறந்தால் அருள் அமுதத்தை அவர்கள் நமக்கு ஊட்டி விடுகின்ற தாயாக இருந்து ஊட்டுகிறார்கள். கோயில்கள் அத்தனையும் அப்படித்தான், திருமுறைகள் அத்தனையும் அப்படித்தான். இதில் ஆண் வேறு பெண் வேறு அல்ல. இன்றைய பொறுத்தவரையிலும் தாய்மார்கள் தங்களுடைய பொறுமையினாலும் தியாகத்தினாலும் சகிப்புத்தன்மையினாலும் பக்தியையும் பண்பாட்டையும் வளர்த்து வருகிறார். ஆண்கள் தங்களுடைய வலிமையினாலும் ஆற்றலினாலும் வெளியே சென்று பணியாற்றுகின்ற அந்த வலிமையினாலும் திருக்கோயில்களையும் திருமுறைகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களில் ஆண் என்றும் பெண் என்றும் பேதமில்லை. இரு சாராருமே இந்த நாட்டில் சமயத்தின் வளர்ச்சிக்கும் பண்பாட்டின் வளர்ச்சிக்கும் துணை செய்கிறார்கள். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்ற அந்த தீர்ப்பை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி கூறி ஒரே ஒரு செய்தி, நீங்கள் எல்லோரும் எங்களை வாழ்த்த வேண்டும். அது ஐயா அவர்களை வாழ்த்தியது போல எனக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் வாழ்த்துவீர்கள். எனக்கு நாளை காலையில் இன்னும் 1.5 மணி நேரத்தில்
இந்த நாள் முடியும் போது திருமணமாகி 50 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. அதற்காக எங்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்ற அன்போடு. எங்களுக்கு வாழ்த்து கிடைக்கிறதே திருப்பூரில் தான். அது பிறந்த நாள் வாழ்த்தாக இருந்தாலும் சரி, எந்த நாள் வாழ்த்தாக இருந்தாலும். ஆகவே நீங்கள் வாழ்த்தி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருமையாக பேசிய ஐயா தனபால் அவர்கள் மேலும் தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அருமை தங்கை அவர்கள் ரொம்ப கடுமையாக அன்னைக்கு எல்லாரையும் திட்டினாங்க. ஆனால் அவங்க மாதிரி அன்புள்ள கொண்டவங்க இல்லை. அவர்கள் நாட்டினுக்கும் மக்களுக்கும் அன்பர்களுக்கும் பக்திக்கும் தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமியும் வீரராகவ பெருமாளும் இருவரும் இணைந்து நின்று இவர்களுக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும். இந்த உலகம் நலம் பெற்று விளங்க வேண்டும். அதற்கு அவர்கள் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் அற்புதமாக நமக்கு நல்ல கருத்துக்களை சத்தியசீலன் அவர்கள் அற்புதமாக பேசி, புனித ஏகாம்பரம் தனபால் அவர்களும் அருமையாக பேசுகிறதற்கு நன்றி சொல்லி, அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது. நான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் 3 தடவை சொல்லி அவரை வாழ்த்துகிறேன். இந்த இவ்வளவு தூரம் நமக்கு அதாவது நமக்கு மனசில் தோணின உடனே சத்தியசீலனை கூப்பிடணும். அவரும் நமக்கு டைம் இருக்குது என்று இந்த உதவியை என்றும் மறக்க முடியாது. காலத்தால் செய்த உதவி எப்பவும் மறக்க முடியாது. சென்ற வருடம் அப்படித்தான், இந்த வருடம் அப்படித்தான், இனிமேல் எப்படியோ தெரியல. முயற்சி நம்மளது, முடிவு இறைவனுடையது. அதுதான் நேர்மை என்று சொல்லி இவர்களுக்கு நாம் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் 3 பேர்களுக்கும் நம்ம எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.